Let the celebrations begin. மாப்பிள்ள முதல் அந்த சாமி விட்டுருவான் அந்த இடம் இருக்குல்ல அதுக்கு வந்து பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு இருந்தேன் அந்த இடம். இன்னொரு இடம் கட்டில் போயிடுச்சு. காமெடி பண்ண வேண்டிய இடத்துல விட்டுட்டாரு. ஃபுல் ஃப்ரீடம். எது விருந்தாளி வீரர் அந்த இடம்லாம் நம்ம மீட்டர் அது சொல்கிறத அப்படியே சொல்லு அப்படிம்பாரு. அது எனக்கு ரொம்ப கஷ்டம். மாப்பிள்ள நீ அவுட் ஆகிட்டு வந்தால் போதும்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள, நினைக்க வச்சிட்டாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிற டைலாக்லாம் அப்படியே இருக்கணும். 30 சில்லற டேக் போச்சு. இதுதான் கடைசியாக பூசணிக்காய் உடச்ச ஷாட்டு எனக்கும் படத்துக்கும். பலரும் இந்த படத்தை பார்த்து உங்களை பாராட்டியிருப்பாங்க. ஆமாம். குறிப்பாக அதில் ஒரு அப்படின்னா சிவகார்த்திகேயன் சார் இப்படி என்ன சொன்னார்? நான் பேசவே இல்லை. நான் மியூட்டில் இருந்தேன். மைக்கு குத்தியிருந்தேன். எதுக்கு மைக்கு அப்படின்னாரு. முடிச்சதுக்கப்புறம் இல்லை சார் சிரிச்சன்ல எஃபெக்ட்டுக்காக அப்படின்னா சரி. அதே மாதிரி உங்களுடைய கேரக்டர் இந்த படம் மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி அயலி ஆகட்டும், வீரன் ஆகட்டும், லாஸ்ட்டாக வந்து குறுங்க படல்னு எல்லா படத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ் பாயாக தான் உங்களை நாங்கள் பார்க்க முடியுது. இது உடைக்கணும், பிரேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இது அடுத்தடுத்து இந்த மாதிரி கேரக்டர் தான் வருது அவங்களுக்கு? எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணுறேன்ல, எனக்கு அதுதான் அதுக்கு தான் போராடினேன். எனக்கு பயங்கர பெரிய கனவுலாம் முதல்ல இருந்தது ஒன்றும் தெரியாதப்போ. இப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சானா இல்லை, இப்போ தான் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கு. குரங்கப்படலை பார்த்துட்டு ஒரு டைரக்டர் கூப்பிட்டு எனக்கு குடியாரன் கேரக்டரை பார்த்துட்டு ஒரு லாயர் கேரக்டர் கொடுக்குறாரு. ஓகே, இது வந்து எனக்கு ஓகே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள டைரக்டர்ஸ் கண்ணில் நம்ம மாற்றோம். திங்ஸ் ஆர் கோயிங் வெல், அவ்வளோதான். அதை நினச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் காம் ஆகிட்டேன். அருண்ராஜா காமராஜ் சார் அன்றைக்கி சொன்னார், ஒரு விஷயம் முடிகிற வரைக்கும் அவன் தூங்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். அது தமிழ் சாரை பார்த்து உள்ள அப்படியே முடியெல்லாம் இப்படின்னு இருப்பார். ஒரு டைலாக்கும் மண்டைக்குள்ளே வந்து சொல்லி தான் சொல்லுவார். ஓரலாக தான் இருக்கும், பேப்பரே இருக்காது. இந்த படத்தோட ரொம்ப முன்னாடியே நான் பர்த்டே விஷ் பண்ணுறப்ப நான் சொல்லியிருந்தேன், ஐம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் கிவிங் மீ கொலஞ்சின்னு. நியூ கம்மராக ஒரு டைரக்டராக இருந்துட்டு இப்படி ஒரு கேரக்டரை இப்படி ஒருத்தனுக்கு கொடுக்குறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. முக்கியமாக ஹேட்ரடே இல்லாத ஒரு சக்ஸஸாக இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எல்லா சினிமாவுக்கும் நடக்காது. இந்த வருடத்தின் சிறந்த படம்னு சொல்கிற அளவுக்கு யுனானிமஸாக செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அது எங்களுக்கு ஹாப்பி, டீமாக எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கே அது ஹாப்பியாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கே. ஒன் இண்டியா தமிழ் ஃபில்மி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூவில் நம்ம கூட இருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நடிகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம நிறைய திரைப்படங்களை இவரை பார்த்துருப்போம். குறிப்பாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய லப்பர் பந்து திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் கொளஞ்சி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்து நம்ம எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ண ஜென்சன் திவாகர். வணக்கம் பிரதர். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ முதல்ல ஒரு சிலர் பார்க்கும்போது பர்சனலாக நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய இந்த க்ரோத் வந்து பர்சனலாக எனக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நான் சில வருடங்களுக்கு முன்னாடி யூடியூப்பில் எப்படி உங்கள் பயணம் ஆரம்பிக்குது, அதுக்கு பிறகு ஒரு படத்துலையும் நீங்கள் நடிக்கிறது, உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற விதம் வந்து உண்மையிலே அந்த உழைப்புக்கேற்ற ஒரு பலன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ முதல்ல இந்த படமே ஒரு கிரிக்கெட் சார்ந்த படம் தான். கிரிக்கெட் விளையாட தெரியுமா உங்களுக்கு? ஓரளவுக்கு விளையாடுவேன். ஓரளவுக்கு தான் ஆவரேஜாக விளையாடுவேன். ஓகே ஓகே. இந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா லெஃப்ட் ஹேண்டா? ரைட் ஹேண்ட் பவுலர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஓகே. ஆனால் இந்த படத்தில் உங்களுக்கு கிரிக்கெட் பொசிஷன் கிடையாது. அதுக்கு டேரக்டர் வந்து கேட்டிங்களா விளையாடுவேன்ப்பா நான்? சரி ஐயோ பேச்சுவார்த்தையே இருக்காது. ஓகே. முதல்ல இந்த படத்தினுடைய வெற்றி நாம் பேசியாகணும். ஏன்னா இந்த படம் எடுக்கும்போது டேரக்டர் ஆகட்டும், நீங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி அடையுமா அப்படின்றத எதிர்பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே, அதாவது ப்ரெஷ் ஷோ முடிஞ்ச சில மணி நேரங்களில் பத்திரிகையாளர்களே கொண்டாட ஆரம்பித்தாங்க, இந்த வருடத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த படமாக இந்த படம் வந்திருக்கு அப்படின்ட்டு. இது எதிர்பார்த்தீங்களா ஷூட் பண்ணும்போது நீங்கள்? அதான் இது என்னென்னா, இந்த படம் வந்து நல்ல படம் அப்படிங்கிறது தெரியும். படம் வந்து நான் ப்ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறமும் நல்ல ஒரு டீசென்ட் ரன் இருக்க போகுது, நம்ம கெரியர் வந்து ஒரு ஓகேவாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்படி யுனானிமஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவருக்கு இருந்திருக்கலாம் மேபி, ஏன்னா அந்த ஒரு வசனம் வச்சுருக்காருல்ல லாஸ்ட்டில். ஆமாம். நீ என்ன பாருண்ணா அது வேறு ஒன்று பண்ணும் அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. அவர் தெரியாமல் பண்ணியிருக்க மாட்டார்ல, ஒரு ஹோப்போடு தான் பண்ணியிருப்பார். பட் அவருக்கே இது வந்து ஸ்கெப்டிக்கலாக தான் இருக்குது. இந்த செலிப்ரேஷன், இந்த யுனானிமஸ் செலிப்ரேஷன் முக்கியமாக ஹேட்ரடே இல்லாத ஒரு சக்ஸஸாக இருக்குது. நிச்சயமாக அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எல்லா சினிமாவுக்கும் நடக்காது. சக்ஸஸ் எல்லாம் இந்த வருஷம் நிறையா நல்ல படங்கள் வந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. வாழை ஆகட்டும், ரொம்ப நல்ல படங்கள். கொட்டுக்காளியன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒர்க் ஆகிற ஃபிலிம்ஸாகவே நிறையா வந்திருக்கு இந்த வருஷம்.
ஆனால் அதை தாண்டி இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் இருக்கு இல்லையா, சிம்பிளாக சொல்லிட்டாங்கல்ல எல்லாருமே, இந்த வருடத்தின் சிறந்த படம்னு சொல்கிற அளவுக்கு யுனானிமஸாக செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. நேற்று வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக போகுதுன்னு எல்லாம் ஹாப்பியாக வந்து சொல்கிறது இருக்குல்ல, அது எங்களுக்கு ஹாப்பி, டீமாக எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கே அது ஹாப்பியாக இருக்குது பார்க்குறவங்களுக்கே. ரொம்ப இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. ஏன்னா இப்போ நம்ம தியேட்டருக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஃபேமிலியாக போகிறதுக்கு டிக்கெட் காசு, பார்க்கிங், ஸ்நாக்ஸ்னு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுறோம். அந்த செலவுக்கான ஒருத்தா வந்து சமீபத்தில் எந்த ஒரு படங்களுமே இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லப்படும் போது, இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் இது வந்து கிரிக்கெட் ஆடியன்ஸ்க்கான படம், கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் டே கடக்க இதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் அப்படின்ற ஒரு டாக் மாதிரி குடும்பம் போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக கிரிக்கெட் தெரியாதவங்களுக்கு கூட இந்த படம் வந்து கனெக்ட் ஆச்சு. ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஸோ இதில் ஒரு மெயின் பில்லர் அப்படின்னா டேரக்டருடைய ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே தான். எக்ஸாக்ட்லி. ஸோ அவரை வெளியிலேருந்து பார்க்கும்போது இவர் வந்து எப்படி இதை பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்களா அவருடைய அந்த ஒரு பார்வை விஷயம் எப்படி இருந்தது? அங்கே வந்து ஸ்பாட்டில் டென்ஷனு, ப்ரெஷர் தான். ஆனால் அதுலேயும் எப்படி இருக்குன்னா, டைலாக் வந்து டாக்கியை டெவலப் பண்ணிட்டே இருப்பார் அவர். ஓகே. மண்டைக்குள்ளே போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்குள்ளே. இப்போ அருண்ராஜா காமராஜ் சார் அன்றைக்கி சொன்னார், அது கேட்டதுக்கப்புறம் தான் ரிவர்ஸில் யோசித்து பார்த்தா ஆமாம்லான்னு தோணுச்சு. என்னென்னா, ஒரு விஷயம் முடிகிற வரைக்கும் அவன் தூங்க மாட்டான் அப்படின்னு சொன்னார், அது தமிழ் சாரை பார்த்துட்டு. அப்போ அது ஃபீல் ஆச்சு அந்த படத்துலேயே. உள்ள அப்படியே முடியெல்லாம் இப்படின்னு இருப்பார். ஒரு டைலாக்கும் மண்டைக்குள்ளே வந்து சொல்லி தான் சொல்லுவார். ஓரலாக தான் இருக்கும், பேப்பரே இருக்காது, ஓரலாக தான் சொல்லுவார் டைலாக் எல்லாமே. டாக்கி எல்லாமே எனக்கு சொன்னது எல்லாமே, என் போர்ஷன் எனக்கு சொன்னது எல்லாமே ஓரல் தான். நான் பேப்பரே பார்க்கல, ஃபுல் படமும் ஓரலாக சொல்லுவார். சொல்லிட்டு அடுத்த ஷாட்டு வேறு ஒன்று சொல்லுவார். இல்லை இப்படி பண்ணுங்க, இப்படி அதை இங்கே போடுங்க, இதை அங்கே போடுங்க அப்படிம்பாரு. இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருப்பார். அது ரொம்ப டஃப்பாக இருந்தது. நீங்கள் ஓரலாக சொன்னால் அது ப்ளஸ்ஸு மைனஸ். எனக்கு என்னென்னா, ஓரலாக சொல்லும்போது ஒன்று நான் மனப்பாடம் பண்ண மாட்டேன், எனக்கு மனப்பாடம் பண்ண வராது, அது வந்து எனக்கு ப்ளஸ்ஸு. ஆனால் இன்னொன்று என்னென்னா, ஓரலாக சொல்லும்போது சில டைலாக் இப்படியே தான் வேணும் பாரு அவர். ஆனால் எனக்கு ஓரலாக சொல்லும்போது என் வாயிலேருந்து வேறு ஒன்று தான் வரும், வார்த்தை மாறிடும் எனக்கு, அது வேணாம் பாரு, அதாவது சொல்கிறத அப்படியே சொல்லு அப்படிம்பாரு. அது எனக்கு ரொம்ப கஷ்டம். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லாஸ்ட்டு சீன் இருக்குல்ல, நான் மாப்பிள்ள நீ அவுட் ஆகிட்டு வந்தால் போதும்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள, நினைக்க வச்சிட்டாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிற டைலாக்லாம் அப்படியே இருக்கணும், அவர் சொல்கிறது அப்படியே இருக்கணும். சிங்கிள் ஷாட்டு 30 சில்லற டேக்கு போச்சு. அதுதான் கடைசியாக பூசணிக்காய் உடைச்ச ஷாட்டு. ஓகே. எனக்கும் படத்துக்கும் பூசணிக்காய் உடைச்சிருக்கீங்க. அதனால் ரொம்ப டஃப்பாக இருந்தது, ப்ராசஸாக டஃப்பாக இருந்தது. எனக்கு என்ஜாயபிளாலாம் இல்லை ப்ராசஸ். ஆனால் லேர்னிங் இருக்குல்ல, அந்த லேர்னிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ என்ஜாயபிளாக இல்லாட்டியும் அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து எனக்கு டெய்லி ஃபீல் ஆகிட்டே இருந்தது. இல்லை இது கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல பண்ணலாம், இது வந்து எனக்கு வந்து என்னென்னா பிரதர், எனக்கு வந்து அவுட்கம் பிரச்சனையே கிடையாது. அவுட்கம்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ரிசல்ட்டு. ஓகே. சக்ஸஸ் ஃபெயிலியர்னு சொல்கிறது இருக்குல்ல, இந்த ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், இந்த ஸ்டார், இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு வந்து அந்த ப்ராசஸில் நீ என்னவா இருக்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இது வேறு ஒன்றா ஆக்கியிருக்கு. ஏன்னா ஐ மைசெல்ஃப் ஃபைண்ட் ஆஸ் அ பெட்டர் ஆக்டர் ஆஃப்டர் லப்பர் பந்து. அது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அயலிக்கு அப்புறம் அது ஒன்று நடந்தது. அயலிக்கு அடுத்தது முத்துவும் இதே அளவு கொடூரமான பீஸ் தான், இன்னும் வேறு மாதிரி சிரிச்சுட்டு வேலை வாங்கும். பட் முத்துவும் ரொம்ப ப்ரிசைஸாக இருப்பாப்புல. எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது, அது ஒரு சின்ன சட்ட சிக்கல் ஆகிப்போச்சு மாதிரி, புரியுதா? சின்னன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, சின்ன அப்படிம்பீங்கல்ல, சின்ன சட்ட சிக்கல் ஆகிப்போச்சு அப்படின்னும். அது ப்ரிசைஸாக இருப்பாப்புல. ஓகே. இந்த அளவுக்கு ப்ரெசிஷன் இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும். காமனானது ப்ரெசிஷன், அவங்களுக்கு வேணுங்கிறது வேணும். அது அந்த மாதிரி தான் எனக்கு அயலிக்கு அப்புறம் அது ஃபீல் ஆச்சு. ஒரு மாதிரி ஒரு ஷேப்பாக இருக்கும் அப்படின்னு. லப்பர் பந்துக்கு அப்புறம் நான் அது ஷேப்பாக இருக்கிறேன்னு தோணுச்சு. மற்ற படங்கள்லாம் வந்து என்னை ஷேப்பப் பண்ணலையானா இன்னும் அதர் வேஸ் ஷேப்பப் பண்ணியிருக்கலாம். ஆனால் கேரக்டராக எனக்கு அது மீட்டருக்குள்ளேயே
இருக்கிற கேரக்டரே ரூட் ஓட்டுன மாதிரி தான். எனக்கு வீரனும் ஈஸியாக தான் இருந்தது, கல்வனும் ஈஸியாக இருந்தது, குரங்கு படலும் ஈஸியாக இருந்தது. ஆனால் அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ் இன் மை கெரியர் இல்லையா. என்னென்னா 5-6 படம் தான் பண்ணவனுக்கு எல்லா படமும் முக்கியமானதாக தான் இருக்கும். இன்னும் வே ஆர் அதர். ஆனால் ஆக்டராக என்னை பில்டு பண்ணது இந்த 2 படங்கள் தான் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா இயக்குனர் சொல்லும்போது மென்ஷன் பண்ணியிருந்தாரு, எந்த ஒரு கேரக்டர் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தையுடைய கேரக்டர், இந்த ஆர்க் வந்து ஏறி இறங்கணும், அது நெகட்டிவாகவும் காட்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவும் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்றது. பட் இந்த கேரக்டர் அவர் உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்தது, இந்த ஏற்றி இறக்கணும்? அவர் வந்து அதில் கரெக்டாக இருந்திருக்கிறாரு. ஒருவேளை எனக்கு அப்படி ப்ரெஷர் ஆகாது, ஆனால் என்னை நான் புதுசு அப்படின்னு நம்புறாருல, ஒரு பயம் இருந்திருக்கும் அவருக்கு. இது ரொம்ப இவனுக்கு ஃபீட் பண்ண வேண்டாம்னு நினச்சி பண்ணியிருக்கிறாரு. பண்ணியிருந்தாலும் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்போ என்னன்னா, நீ இந்த இவ்வளோ பெரிய கேரக்டரில் கேஸ்ட் பண்ணுறதே பெரிய பிரச்சனை. இது அவ்வளோ ஈஸி கிடையாது, எனக்கு தெரியும். இந்த படத்தோட ரொம்ப முன்னாடியே நான் அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணுறப்பே நான் சொல்லியிருந்தேன், ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் கிவிங் மீ கொலஞ்சின்னு. எனக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம். ஒரு நியூ கம்மராக ஒரு டைரக்டராக இருந்துட்டு இப்படி ஒரு கேரக்டரை இப்படி ஒருத்தனுக்கு கொடுக்கறது இருக்குல்ல, ஒரு 0 மார்க்கெட் இருக்கிற ஒருத்தனுக்கு இதை தர்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்கை தாண்டி அவர் கெரியராகவே அதுக்கு ரிஸ்க்கு. 2வது டு மேக் இட் ஹேப்பனே நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். இதெல்லாமே எனக்கு தெரியும். அதனால் எனக்கு வந்து இது ஓகே, அவரோட மைண்ட் செட் எனக்கு புரிஞ்சுது. அது ஓகே, அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுலும் தப்பு இல்லையே. அதனால் அது எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அதை ரொம்ப சூப்பராக வேலை வாங்கினார். ஏன்னா எனக்கு ஒரு யூடியூப் மீட்டர் இருக்கும், என்னதான் இருந்தாலும் சினிமா மீட்டரை சினிமா மீட்டரை தாண்டி ஒரு யூடியூப் மீட்டர் போயிடும். காமெடின்னா நான் காமெடி பண்ணிடுவேன். இப்போ அவர் அடி எடுத்துட்டு ட்ராமா பண்ணாத ஜென்சன் அப்படின்னு அது அடிக்கடி நான் சொல்லி கட்டிகிட்டே இருக்கேன். என்னன்னா அது அவ்வளோ பதிஞ்சிருச்சு. நம்ம ட்ராமா பண்ணுறோங்கிறதே எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஓகே, சில இடத்துல நம்ம ட்ராமா பண்ணுறோம், அது எந்த இடம்னு நான் ஞாபகம் வச்சுருக்கேன். அதுதான் லேர்னிங். இந்த இடம் இருக்குல்ல, அந்த குடிச்சிட்டு கலையில் என் மாப்பிள்ளை அந்த சாமி விட்ருவான், அந்த இடம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு இருந்தேன். அந்த இடம். இன்னொரு இடம் கட்டில் போயிடுச்சு, அந்த இடம். இந்த மாதிரி சில இடங்கள் இருந்தது. அவர் வந்து அதில் ரொம்ப கிளியராக கான்ஷியஸாக காமெடி பண்ண வேண்டிய இடத்துல விட்டுட்டார். ஃபுல் ஃப்ரீடம். எது விருந்தாளி வீரர் அந்த இடம்லாம் நம்ம மீட்டர் அது ஃபுல் ஃப்ரீடம் இருந்தது. சில இடங்களை இதை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, படுத்துக்குங்க, அதெல்லாம் சொன்னார். சும்மா அதெல்லாம் கைடன்ஸாக தான் இருக்கும். சும்மா சின்ன 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 மீட்டர். மீதி ப்ரிசைஸாக இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப ப்ரிசைஸாக இருந்து தான் வேலை வாங்கினார். அதே மாதிரி உங்களுடைய கேரக்டர் இந்த படம் மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி அயலி ஆகட்டும், வீரன் ஆகட்டும், லாஸ்ட்டாக வந்து குறுங்க படல்னு எல்லா படத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ் பாயாக தான் உங்களை நாங்கள் பார்க்க முடியுது. இது உடைக்கணும், பிரேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இது அடுத்தடுத்து இந்த மாதிரி கேரக்டர் தான் வருதா உங்களுக்கு? நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஒரு பயம் இருந்தது நடுவில். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு முதல்ல அரைஸ் ஆயிரும்ல, கண்டிப்பாக. ஆமாம், நான் ஸ்மார்ட்டாக இருந்தால் எனக்கு அரைஸ் ஆகணும், உங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. அப்போது எனக்கு இது ரொம்ப முன்னாடியே அரைஸ் ஆகி தான் நான் வந்து எனக்கு டைரெக்ஷன் தான் பேஷன். நான் டைரெக்ஷனுக்கு தான் வந்தேன் இங்கே. ஆனால் அப்படியே இது ஆக்டிங் போச்சு. அப்போ இது நேச்சுரலாக வருது, லெட்ஸ் மெயின்டைன் திஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இந்த குடிகாரன் பேட்டர்னுக்குள்ளே நம்மளை சீக்கிர செட்டப் இருக்குல்ல, இந்த கிராமத்துக்காரனா ஒரு பழைய வேஷ்டியை கொடுத்துட்டு அப்படியே, அது வந்து எனக்கு ஒரு கட்டத்தில் ஸ்கெப்டிக்கலாக எனக்கு வேலை செய்ய வச்சுது. வேண்டாம், இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னப்போ டைரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கிட்டத்தட்ட ஒரு ஆக்டர்கிட்ட போய் புஷ்ஷெல்லாம் ஆகி அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய கட்டாயம். அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு நான் முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கொலஞ்சி தான். ஓகே, ஏன்னா இவ்வளவு ஷேட்ஸ் உள்ள ஒரு கேரக்டரை ஒரு டைரக்டரு ஐலி பார்த்துட்டு எனக்கு கொடுக்குறாரு. நான் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வேறு அப்ளை பண்ணி அது வேணான்ட்டாங்க. இது நான் சொன்னேன், நான் ஆடிஷன் யாராவது புஷ் பண்ணுவேன். லிங்கா பிரதர் தான் இல்லை ஐலியில் நடித்த நெகட்டிவ் பண்ண லிங்கா பிரதர் தான் என்னை புஷ் பண்ணார். ஒரு அடிக்கடி இது பண்ணிகிட்டே இருப்பார், பண்ணுங்கன்னு. அப்புறம் அடுத்தடுத்து படங்க வர அவர் நிறுத்திட்டார். அவர் ஓகே இவன் உருப்பிட்டுருவான் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் ஐலி டைமில் அவருக்கு அந்த இது இருந்தது, ஃபியர் இருந்தது. அதனால் அவர் எனக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தார், காணாமல் போயிடுவியோ அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்கு அவருக்கு. அப்படி ஒன்று தான் இது. ஓகே, எனக்கு புஷ் பண்ணி சரி இவ்வளோ அனுப்பிச்சிட்டே இருக்கிறாருன்ட்டு 2 இல்லை 3 ஒன்றா அப்ளை பண்ணுவேன்.
ரேண்டமாக அப்படி அப்ளை பண்ணப்போ இது பண்ண வேணான்ட்டாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால வேணான்ட்டாங்க. அங்கேருந்து வர வேணாம் அப்படின்னு விஜய் ஏடி சொன்னார். அப்புறம் அயலி ரிலீஸ் ஆச்சு. அயலியை பார்த்துட்டு டைரக்டரே கால் பண்ண சொல்லி கொடுத்த கேரக்டர் தான் கொளஞ்சி. ஓகே. நீ எனக்கு என்னென்னா ஒரு 50 வயசுக்காரனாக பண்ண வைக்கிறாங்க. குடியாரன் நான் இது வந்து டைரக்டருக்கு தெரியும்ல. இப்போ அயலியில் வந்து நான் குடியாரன் கிடையாது, நான் வந்து ஒரு ஃப்ராடு. கொளஞ்சியோட மீட்ரு வேறு. ஆமாம். அது கொளஞ்சிக்கு ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்குது. அயலியில் நான் எமோஷன் பண்ணதே இல்லை. இப்போ எங்கேயோ ஒன்று நம்மளை ஃபைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டைரக்டர்ஸ் வர்றாங்க அப்படிங்கிறது எனக்கு சரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவோம் அப்படின்னு இது பண்ணுறேன். லப்பர் பந்து பண்ணுறேன். பண்ணி முடிக்கிற ஸ்பேஸில் தான் குரங்கு படல் வருது. குரங்கு படலை பார்த்துட்டு ஒரு டைரக்டர் கூப்பிட்டு எனக்கு குடியாரன் கேரக்டரை பார்த்துட்டு ஒரு லாயர் கேரக்டர் கொடுக்குறாரு. ஓகே. இது வந்து எனக்கு ஓகே, நல்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள டைரக்டர்ஸ் கண்ணில் நம்ம மாட்டுறோம், திங்ஸ் ஆர் கோயிங் வெல், அவ்வளோதான். அதை நினச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் காம் ஆகிட்டேன். இப்போ எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. நான் இந்த கேரக்டர் பண்ணதுனால சொல்ல, இட் வில் ஹேப்பன். அது இல்லாமல் நான் என்ன நினச்சேன்னா, கொளஞ்சி பண்ணும்போது நான் யோசித்ததே வந்து என்னோடய அத்தனை ஷேடும் தெரியறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் இருக்குது. அதை சரியாக பண்ணிட்டோம்னா இந்த ஷேட்ஸை வச்சு நான் பேக்கெட் பண்ண முடியும், வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸை பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். அது நடக்குது. ஓகே. ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் கமிட்டில். ஆமாம் ஆமாம் ஆமாம், நிறைய படங்கள்னு சொல்ல முடியாது, ஆனால் இருக்குது, கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே. இந்த படத்தில் அதிகமான போர்ஷன் வந்து உங்களுக்கு தினேஷ் கூட தான், கெத்து அந்த கேரக்டரோட தான். தினேஷ் எப்படி செட்டில், அவருக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே செட்டிலே டெவலப் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? இல்லை, எனக்கு வந்து ஒரு லீட் ஆக்டர், என்னைக்குமே அந்த ரெஸ்பெக்டோடு தான் நான் இருப்பேன். எனக்கு என்னென்னா என்றைக்குமே அந்த ஆக்டர்ஸோட ஸ்பேஸ்க்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் நான். இது படத்துக்காண்டியா இல்லை? எப்போவுமே நான் எல்லா செட்லேயுமே நான் அப்படி தான் இருப்பேன். என்ன காரணம் தெரில, தேவையில்லைல்ல, எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்பேஸில். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மளை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் நம்மளோட பேசுகிற விதமோ நம்மளோ அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியாது. சிலருக்கு நம்மளை பிடிக்கலாம். நம்ம அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டோம்னு வைங்களேன், அது ஒரு நியூட்ரல் ஸ்பேஸாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ தினேஷ் சார்கிட்டையும் எனக்கு அதுதான். நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் ஸ்லாட்டில் தான் இருப்பேன். அவரும் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான். ஓகே. ஆமாம். ஆனால் செட்டில் கரெக்டாக இருக்கும். இப்போ வேலையெல்லாம் கரெக்டாக இருந்துக்குவோம். உங்களுக்கு அது தெரியாமல் நாங்கள் வேலை பார்க்குறது தானே எங்கள் வேலை. இல்லை, அது பேர் சொல்லுவாங்க, செட்டுக்கு போன பிறகு நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம், ஸோ அதனால தான் சீன் ரொம்ப நல்லா வந்துச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இல்லை, அது வந்து எப்படின்னா தலைவா, இப்போது பாலசார்கிட்ட அது நடந்தது. நான் வந்து அவரை ஃப்ரெண்டு அப்படிங்கிற இடத்துக்கு நான் சொல்ல மாட்டேன், பட் எனக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்தாரு. ஓகே. தினேஷ் சார் ஸ்பேஸ் தான், அது ஆப்வியஸ்லி அவர் வந்து ரொம்ப சூப்பர் தான். பட் பாலாசார்கிட்ட நீங்கள் அவர் எதிர்த்து பேசணும் இருக்குல்ல, அது இருக்குல்ல, அந்த இடம் வந்து கிவ் அண்ட் டேக் இருக்கணும். அது வந்து எனக்கு பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது பாலாசார்கிட்ட நடந்தது. அவராக வந்து பேசினார். நான் அவர்கிட்டையும் அதே சொல்ல தான் இருந்தேன். ஆனால் அவர் வந்து பேசி நான் கிளைஸ் பார்ப்பேன், இது முன்னே சூப்பர், நீங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் பேசி அதை வந்து ஒரு மாதிரி ஈஸ் டவுன் பண்ணிட்டார். அதுவும் இருந்ததுக்கு. பட் நான் இந்த ப்ராசஸை தான் பிலீவ் பண்ணுறேன். ஒரு மாதிரி காமாக இருக்கிறது, அவங்க தியரி கரெக்டு தான், அது அவங்களுக்கு. எனக்கு என் தியரி கரெக்டாக இருக்குது. ஆமாம், ரைட். ஓகே. ஸோ படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 3rd வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு படம். நிறைய தேட்டர் மூமெண்ட்ஸ் போயிருப்பீங்க. அந்த ஆடியன்ஸோட பார்த்தது இது எப்படி? நான் ரொம்ப கம்மி தான், ரொம்ப போகல, அவ்வளோவா ரொம்ப போகல. வாண்டடாக போகாமல் இல்லை, எனக்கு அடுத்தது இம்மிடியேட்டாக ஒரு ஷூட் இருந்தது. நான் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தேன். சக்ஸஸ் மீட்டே விடிய கிளம்பி வந்து இங்கே பார்த்துட்டு அப்படி தான் இருந்தேன் நான். ஒரு நாள் மட்டும் அங்கே பிரேக் கேட்டுட்டு அப்படி தான் வந்துட்டு இருந்தேன். அதனால் எனக்கு தேட்டர் மூமெண்ட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்காக ஒரு தடவை கோயம்புத்தூர் தேட்டர் விசிட் போயிருந்தோம். எனக்கு அதில் நான் பர்சனலாக எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை தலைவா. அது இல்லை, அது எதுக்கு, அது நம்ம வேலை முடிஞ்சது. அப்படி கிடையாது, செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னிச்சையாக உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கொம்பு முளைக்குதுன்னு வைங்களேன், உங்களை அறியாமல் உங்கள் கண்ட்ரோலை மீறி. எனக்கு அது முளைக்காது, பட் ஸ்டில் அது முளைக்குது. எங்கேயோ ஒரு எண்டில் ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா
உங்களோட டவுன்ஃபாலுக்கான முதல் ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணும். ஓகே. அதனால் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ப்ராசஸும் அதோட அவுட்புட்டு அது ரிசல்ட்டு அதுதான் எனக்கு ஹை கொடுக்கும். நம்ம வேலையை நம்ம செய்யணும், அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டு அவ்வளோதான். எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணுறேன்ல, எனக்கு அதுதான், அதுக்கு தான் போராடினேன். எனக்கு ரொம்ப சிம்பிள் தலைவா. நான் எனக்கு பயங்கர பெரிய கனவுலாம் முதல்ல இருந்தது, இந்த ஒன்றும் தெரியாதப்போ. இப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சானா இல்லை, இப்போ தான் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்குது. அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். அதனால் எனக்கு என்னென்னா, எனக்கு என் குழந்தை குட்டியாக அப்படியே நல்லா அவங்களுக்கு வேணுங்கிறத கேட்குறத வாங்கி தர்ற காசும் கரெக்டாக படிக்க வச்சுட்டு அவங்கள வாழ்க்கையில் ஒரு மாதிரி சேஃபான ஜோனில் வச்சுக்கிட்டோம்னாலும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை கேட்குறப்போ கடன் கொடுக்குற இடத்துலையும் நான் கடன் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு திருப்பி கடன் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டேன்னா நான் ஐம் சாட்டிஸ்ஃபைடு. ஆமாம், ஐம் பிளெஸ்டு. எனக்கு அது எனக்கு சினிமா மூலமாக வரணும், அவ்வளோதான். ஆக்சுவலாக குழஞ்சி இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு பார்ப்பாங்க. இன்னும் தேட்டரில் பார்க்குறதுக்கு வேற மாதிரி இருந்தார். இங்கே பேசுகிறப்ப தத்துவம் பேசுகிறாரு. இதுதான் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். இல்லை தேவையே கிடையாது தலைவா. இது என்னோட ஜோனு. முதல்ல இந்த தத்துவம் பேசுகிறானுங்க நம்பாதீங்க, அவனுங்களால தான் பெரிய பிரச்சனை. தத்துவம்லாம் பேசல, உண்மையிலேயே எனக்கு லைஃபாக என்னோட டேக் ஆன் லைஃப் இருக்குல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். இல்லை சொல்கிறது நிறைய பேர் கனெக்ட் ஆகும். மேபி நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு வகையில் யூஸ் ஆகலாம், அந்த மாதிரி கனெக்ட் ஆகலாம்னு நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் தத்துவம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. மை டேக் ஆன் லைஃப். ஓகே. இந்த படத்துலையுமே ஒரு மெசேஜ் லாஸ்ட்டு முடிகிறப்ப கன்வே பண்ணியிருப்பாங்க. ரொம்பவும் ப்ரீச்சியாக இல்லாமல் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நிறைய இயக்குநர்கள் அதை போல்டாக பேசியிருக்காங்க. பட் இந்த படத்தில் அதை வந்து இதை தான் நான் பேச போகிறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் முடிக்கும் போது ஒரு அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி சுச்சுவேஷனில் தேவையான ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்களா? அது நான் இல்லை, எனக்கு நான் ஆப்ரேட் ஆகிறதே இதே பேட்டர்ன் தான். நான் மஞ்சள் நோட்டீஸில் பண்ணுறப்போ நான் இதே டைப்பில் தான் நான் பண்ணேன். அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு தெரில. பட் ஸ்டில் நான் இந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன். போகிற போக்கில் எல்லாத்தையும் அடிக்கணும், அது இல்லாமல் ஒரு படைப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர்றீங்க. அத்தனை அன்லைக் மைண்ட்ஸ், லைக் மைண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கோட்டில் நீங்கள் ஒரு 3.5 மணி நேரம் உட்கார வைக்க போகிறீங்க. அப்போ அந்த பொறுப்பு உங்களுக்கு வேணுங்கிறேன். நான் யூடியூப்பில் பண்ணுறேன், 8 நிமிஷம் தான் பண்ணுறேன், அதில் என்ன இருக்க போகுதுன்னா கிடையவே கிடையாது. ரொம்ப முக்கியம் அது, அந்த 8 நிமிஷமும் முக்கியம். ஆமாம், சஜஷனில் வருது என் வீடியோ, யார் பார்க்க போகிறான்னு தெரியாது. அப்போ எனக்கு அந்த பொறுப்பு வேணும்ல. நான் அந்த கவனத்தோடு தான் நான் வேலை செய்வேன். அடல்ட் வீடியோ கூட இப்போ நம்ம ஏதாவது ஒன்று அதில் ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா கூட அது எப்படி போய் சேருங்கிறத 2-3 தடவை 2 விதமாக யோசித்து தான் பண்ணுவேன். அதை மீறியும் தப்பாயிருக்கு என் வீடியோவில் சிலது. அதை நம்ம அடுத்தடுத்து சரி பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் நான். ரொம்ப எனக்கு பரவாயில்லையே, ஒரு நல்ல டைரக்டரு நம்ம பண்ணுற அந்த அதே மெக்கானிசமில் வேலை செய்கிறாரே அப்படிங்கிறது எனக்கு செம்ம ஹாப்பி. அவர் என் மெக்கானிசத்தில் இல்லை, ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிறோம். அவர் மைண்ட் செட் தான் எனக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுதான். சூப்பர். இந்த படத்தினுடைய இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா விஜயகாந்த் சார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கொண்டாடப்பட வேண்டிய கலைஞர். சில வருடங்களாக அவர் சரியாக கொண்டாடப்படாமல் நிறைய மீம்ஸில் எதுவும் ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவருக்கான ஒரு சரியான ட்ரிபியூட்டாக அந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பர்சனலாக விஜயகாந்த் சார் பற்றி? அதுதான் தலைவா. இப்போ விஜயகாந்த் சாரை நீங்கள் ஒரு நடிகை அவாய்ட் பண்ணவே முடியாது. சினிமாவில் இருந்துட்டு நீங்கள் விஜயகாந்த் சார் எனக்கு பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு மனுஷன். நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு காரணம் அவர் தான். அவர் இப்போ எங்களுக்கு கிடச்சிட்ருக்கிற ஸ்கீம்ஸும் எங்களோட கம்ஃபர்ட் ஜோனும் அவர் போட்டு வச்ச இதுதான், பாதை தான். சினிமாக்குள்ளே அவர் ஒரு புரட்சியாளர் தான். அவரை தாண்டி எந்தவித சுயநலமும் இல்லாத ஒரு ஸ்டார் விஜயகாந்த் சாராக இருக்கலாம். அப்படிங்கிற இடத்துல தான் அவரை வச்சு பார்க்குறேன் நான். குறிப்பாக அந்த பொட்டு வச்ச தங்கக்கூடம் பாட்டு திரும்பவும் ட்ரெண்ட் ஆகி இப்போ எல்லாத்தையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு புகழும் கிடைச்சிருக்கு அவருக்கு இந்த படம் மூலமாக. இன்னொரு விஷயம், இந்த படம் பார்த்துட்டு புகழ் கிடைக்கல, அவருக்கு என்ன வேணுமோ அது அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அது உறுதியானது திரும்ப கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை அப்படின்னு சொல்லலாம். என்னோட வார்த்தை தவிர பலரும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களை பாராட்டியிருப்பாங்க. ஆமாம், குறிப்பாக அதில் ஒருத்தர் அப்படின்னா சிவகார்த்திகேயன் சார். ஆமாம். குரங்கு படம் போன படம் இப்பவும் அவர் தொடர்ந்து படம் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டு பாராட்டினார். எப்படி என்ன சொன்னார்?
எதுவும் கரெக்ஷன் சொன்னாரா இன்னும் கொஞ்சம் improve பண்ணிக்க? சேச்சி அவர் அப்படி ஜாலியான ஆள் தானே. அவர் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்தார். வந்து நல்லா பார்த்து நல்லா இருந்தது. குரங்குப்படையில் போய் கூப்பிடணுன்ட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அப்புறம் அப்படியே பைட்டு கொடுத்துட்டாரு. பைட்டெல்லாம் கொடுத்துட்டு பைட் அப்போ ஜாலியாக பேசிட்டு இருந்தார். நான் பேசவே இல்லை. நான் ஃபுல் மியூட்டில் இருந்தேன். போய் மைக்கு குத்தியிருந்தேன். எதுக்கு மைக்கு அப்படின்னாரு. முடிச்சதுக்கப்புறம் இல்லை சார் சிரிச்சன்ல எஃபெக்ட்டுக்காக அப்படின்னா சிரிச்சார். அதான் ஜாலியாக தான். அப்புறம் என்ன படம் பிடிக்கும், என்ன படம் பிடிக்கல அதெல்லாம் கேட்டிருந்தார் அவரோடது. அதெல்லாம் சொல்லி கலாய்ச்சி தான் இருந்தார். ஜாலியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் த டாபிக் தான். பாராட்டணும்னு கூப்பிட்டு இப்படி உட்காந்து அப்படிலாம் இல்லாமல் அவருக்கு வந்து தெரியும்ல. இப்போது எனக்கு இந்த வெளிச்சம் ரொம்ப தேவைன்னு அவர் நினச்சிருக்காரு. அதுதானே ஒரு ஸ்டார்டம் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும். கீழே இருக்கிறவனுக்கு அந்த லைட்டு வந்து இந்த மேலே விழுகுது அப்படிங்கிறது வந்து இவனுக்கும் சேர்ந்து லைட்டு கொடுக்குது. அது வந்து ரொம்ப பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். அவர் பண்ண அந்த மூவ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்டாராக அவர் பண்ணது வந்து பண்ணாதவங்களாம் தப்பு அப்படி கிடையாது. அவங்க வேறு விதத்தில் பண்ணுறாங்க. பட் இவர் அவரோட ஸ்டைலில் ஒன்று பண்ணுறாரு. தட்ஸ் அ வெரி கிரேட்ஃபுல் திங் டு டூ. அவ்வளோதான். கண்டிப்பாக எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இவர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. பண்ணாதவங்களும் தப்பு கிடையாது. பட் இவர் வந்து அவரோட மோடில் பண்ணது இருக்குல்ல, அதோட பர்பஸ் இதுதான். அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். என்னை கூப்பிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்கிட்ட என்னைய பற்றி அப்படின்னு எதுவுமே பேசாமல் ஜாலியாக எல்லாரும் நிறைய பேர் இருந்தாங்க. அன்றைக்கி கிருகிருன்னு ஆயிடுச்சா. நீங்கள் என்னென்னா பார்க்கிங் டைரக்டர் இருந்தார், பார்க்கிங் ப்ரொடியூசர் இருந்தார், சாந்தி டாக்கீஸ் ப்ரொடியூசர் இருந்தார், ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நம்ம ஃபைனலி இவர் இருந்தார், பரத் இருந்தார். எனக்கு கியாவி என்னடா இத்தனை பேர்த்த ஒரே இடத்துல பார்க்குறமே அப்படிங்கிற அந்த மோடு இருக்குல்ல. நம்மளுக்கு 2 பேர் இருந்தாலே அப்படியே ஃபுல் சைலண்ட்டில் ஆயிடுவேன். இந்த எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் கும்பல் வேறு. ஒரே ஒரு ஆறுதல் முத்து இருந்தார். முத்து எனக்கு நண்பர். அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டேன். அவர் பக்கத்துலேயே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது. மற்றபடி அதுதான் அந்த ஒரு ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது அவர் இன்னும் நிறைய பேர்த்துக்கு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. இப்போ நான் பேசியிருக்க இந்த தருணத்தை கூட இப்போ ரீசெண்டாக வந்து குரங்குப்படல் படத்துக்கு பூச்சேரியில் ஒரு அவார்டு கிடச்சிது. ஆமாம். ஸோ ஒரு ஆக்டராக அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் ஆகுது. ரொம்ப சூப்பர் இல்லை தலைவா. நம்ம படம் ஒன்று ரெக்கக்னைஸ் ஆகுது. அந்த படம் வந்து கமர்ஷியலாக நம்ம நினச்ச இடம் போய் சேரலை அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு அவார்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இப்போ எஸ்கே சார் எடுக்கலைன்னா அந்த படம் தேட்டரை பார்த்துருக்குமானே தெரில எனக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது வந்து ஒரு ஸ்டாராக அவரோட பொறுப்பை வந்து ரொம்ப சரியாக பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இந்த 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 புதுச்சேரி கவர்மெண்ட்டோட அவார்டு இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து திரும்ப திரும்ப எடுக்க ஒரு உந்துதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த சின்ன படங்களை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தூக்கி விட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். சின்ன படங்கிற வார்த்தையே தப்பு. பட் ஸ்டில் அந்த சோகால்டு சின்ன படங்களை, அந்த சோகால்டு இன் நம்பர்ஸ் சின்ன படங்களை தூக்கி விட்டால் நல்லா. யூடியூப்ல இருந்து உங்கள் பயணம் ஆரம்பித்து சினிமாவில் இப்போ ஒரு முக்கியமான லீட் ரெடியராக மூவ் ஆகிட்டே இருக்கீங்க. வந்த நோக்கம் நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு நோக்கமே கிடையாது இல்லையா. நான் வச்சுருந்த நோக்கம் ரொம்ப தவறானதாக இருந்தது ஆரம்ப காலத்தில். அதனால் அதை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ஃபுல் பிளைன் ஸ்லேட்டாக இருக்கேன். கரெக்டாக நோக்கம் தவறான என்ன நோக்கம் தவறுனா இந்த நேரத்தில் இந்த ஆயிரணும் அப்படின்னு கொடுக்குறது இருக்குல்ல, டைம் ஜோனை நான் நிர்ணயிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு. அது வந்து எனக்குள்ளே ப்ரெஷரையும் உருவாக்கி எனக்குள்ளே தோல்வி மனப்பான்மையும் உருவாக்கிட்டு இருந்தது. அது வேணாம். டைம் ஜோன் வந்து நம்ம கையில் இல்லை. வேலை, அது போடுற எஃபர்ட்டு, அதுக்கான அவுட்கம், இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த டைம் ஜோனை அதை நிர்ணயிச்சுக்கிட்டு அது போயிட்டுருக்கு அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். டைம் ஜோனை நம்ம ஒன்று நிர்ணயிக்கும் போது அது பயங்கர ப்ரெஷரை கொடுக்குது. அதனால் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு எனக்கு எந்த வித கோலும் கிடையாது தலைவா. நான் முதல் சொன்ன மாதிரி ஓடுகிற நதி போல் அதே மாதிரி அந்த நதி கொஞ்சம் தெளிந்த நதியாக இருந்தால் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதான். சூப்பர். அடுத்து என்னென்ன படங்கள் கமிட் ஆகிருக்கீங்க? என்னென்ன ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது? முடிச்சிட்டேன். 3 படம் நடிச்சிட்டேன். நடிச்சு முடிச்சாச்சு. இப்போ குடும்பஸ்தன் நக்லைட்ஸோட படம், இன்னொன்று இவங்களோட ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸோட ஒரு படம், கலையரசன் தங்கவேல் டைரக்ட் பண்ணுறாரு, ரியோ சார் நடிக்கிறாரு. இப்படி அவங்க ஜோ படத்தோட அதே பேர் பண்ணுறாங்க. இன்னொன்று அனௌன்ஸ்மெண்ட் வரல, அதனால் சொல்ல முடியாது. அதுவும் முடிச்சாச்சு. படம் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு.
சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் பேட்ச் ஷூட் மட்டும் போக வேண்டியிருக்கு, அதுவும் முடிஞ்சது. சூப்பர். தொடர்ந்து இதே மாதிரி இயங்கிட்டே இருங்க, நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ உங்களோட உயரம் இன்னும் அதிகப்படியாக நல்ல நல்ல படங்கள் நடிக்க எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.